விக்கிரமாதித்த கதை. கதை 64. கதை தொடர்கிறது. 11வது வித்வசிரோமணி பதுமை சொல்லிய நிர்ஜீவ பட்டணத்த சர்க்குணவதி கதை. மறுநாட்காலையில் போஜராஜன் அதிசய சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர முயன்றபோது 11வது படிக்குக் காவலான வித்வசிரோமணி என்னும் பதுமை அவரைத் தடுத்து நிறுத்தி விக்கிரமாதித்தனைப் பற்றி சுவையான கதையொன்று சொல்லத் தொடங்கியது. விக்கிரமாதித்த சக்கரவர்த்தி நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வரும் நாளில் நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்படச் சில நாட்களிருந்தன. அப்பொழுது வேதாளத்தை அழைத்து மற்ற நாடுகளின் நிலவரத்தை அறிந்து வரச் சொன்னான். வேதாளமும் அவ்வாறே சென்று திரும்பி வந்து வாரணபுரி என்னும் நகரிலுள்ள வினோதத்தை கூறலாயிற்று. வாரணபுரி என்னும் இராஜ்யத்தை அரசாளும் கோயிற் சொரூபனுக்கு முதுமை பிராயத்தில் அருந்தவத்தின் பயனாய் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் பிறந்து. அந்த பெண்ணுக்கு சர்க்குணவதி என்னும் பெயர் சூட்டிச் செல்லமாக வளர்த்து பெரியவளானதும் அறநூல்கள், இலக்கியம், புராணம், தர்க்கம், உபநிடதம், கைவல்யம் முதலான சகல கலைகளையும் கற்பித்து தன் புத்திரியை விவேகத்திற் சிறந்தவளாக்கினான். பருவம் சர்க்குணவதிக்கு புத்தமுது போன்ற பேரழகியும் அள்ளிக் கொடுத்தது. புது மெருகுடன் விளங்கினாள் இளவரசி. இதைக் கண்ட மன்னன் சர்க்குணவதியை பெண்டிரின் காவலுடன் கன்னி மாடத்தில் வைத்து பாதுகாத்து வந்தான். ஒரு சமயம் கோயிற் பொரூபன் வேட்டைக்குச் சென்றான். வனவிலங்குகளை வேட்டையாடிய வெற்றியுடன் திராட்சை மதுவையும் அருந்தி அரசன் போதையில் தள்ளாடிக் கொண்டிருந்தான். அப்போது அவ்வனத்திலே ரிஷி பத்தினி ஒருத்தி தன்னந்தனியாக குளித்துக் கொண்டிருந்தாள். அவளைக் கண்டதும் மன்னுக்கு மோக போதையும் தலைக்கேறியது. உடனே அரசியல் அதிகாரவர்க்கத்தினருகில் இயல்பாக அமைந்திருக்கும் ஆக்கிரமிப்பு வெறியுடன் அவளை நெருங்கிக் கையை பிடித்திழுத்தான். கற்பின் சக்தியுள்ள அப்பத்தினி கோபங்கொண்டு, மூர்க்கனே, நீ அதிகாரத் திமிரோடு அரசாளும் உன் இராஜ்யம் பகற்காலத்தில் நிர்ஜீவியாய் போக்கணவுது என்று சாபமிட்டுவிட்டு போய்விட்டாள். அவ்வுத்தமியின் சாபப்படி பகல் முழுவதும் வாரணபுரி நகரிலுள்ள அரண்மனை வாசிகள், குடிபடைகள், உயிர் பிராணிகள் அனைத்தும் இறந்து பிரேதம் போலக் கிடந்து இரவு காலத்தில் மட்டும் உயிர் பெற்றெழுந்து உலாவி வந்தார்கள். அந்நகர் முழுவதும் இரவில் மட்டும் களியாட்டங்கள் பெருகி பகற்காலம் போல் காட்சியளிக்கும். இளவரசியின் கன்னி மாடத்தில் சர்க்குணவதியும் இரவு நேரத்தில் உயிர் ஸ்மரணை பெற்றெழுந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டு தனக்குரிய நாயகனை கற்பனையில் எழுதி எழுதி பார்த்து பெருமூச்சுடன் நிலா உப்பரிகையில் உலாவிக் கொண்டிருப்பாள். இவ்வாறிருக்கும் நாளில் இதய பார்வதத்தில் வாசஞ்செய்யும் அரக்கன் ஒருவன் சாகா வரம் பெற்று கோர உருவுடன் எதிர்ப்பட்டோரை துவம்சம் செய்து அட்டகாசத்துடன் வந்து கொண்டிருந்தான். அவன் துறவிகளின அருந்தவத்தை பங்கப்படுத்தியும் தேவர்களைத் திக்குமுக்காடச் செய்தும் கடல் நீரைக் காட்டிலிறைத்தும் தன் கைவரிசையைக் காட்டியபடி ஆகாய மார்க்கமாய் வந்தான். அப்பொழுது இரவு நேரமாகையால் வாரணபுரியில் ஜோதிமயமாய் வண்ண விளக்குகள் மின்னி அரக்கனின் கண்ணைப் பறித்தன. இரவு நேரத்தில் இந்த ஒளிவரக் காரணம் என்ன என்று அரக்கன் கீழே பூமியை உற்றுப் பார்த்தான். அப்போது கன்னிமாடத்தின் ஒப்பருகையில் உலாவிய சர்க்குணவதி அவனுடைய பசிபிடித்த கண்களுக்கு தென்பட்டாள். இளவரசியின் புத்தம் புது அழகு அவனை மயக்கிக் காந்தம் போல கவர்ந்து இழுத்தது. இறங்கினான் இராஷதன், நுழைந்தான் உப்பருகையில் தூக்கினான் சர்க்குணவதியை கொண்டு சென்றான் தன்குகைக்கு. அழகு பொக்கிஷத்தை அரக்கன் வெகு தொலைவிலுள்ள தன்னுடைய இமயமலை குகைக்குள் சிறை வைத்து அவளிடம் வம்பு செய்யாதே மாதே, மாறன் அம்பினால் மயங்கிக் கிடக்கும் எனக்கு மணமாலை சூடு என்றெல்லாம் கொஞ்சம் மொழி பேசினான். அனைத்தும் நஞ்சாயிருந்தது. அழகிக்கு மிஞ்சினால் வலிமை மிக்க நீர் என்னை என்று தூக்கி வந்தீரோ அன்றே நான் தங்களுடையவளாகிவிட்டேன். ஆனால் ஒன்று, நான் 3 ஆண்டு காலமாக மாங்கல்ய சுகத்தைக் கோரிக் கன்னிவிரதம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறேன். விரத காலத்தில் ஆண் சகவாசமே ஆகாது. அது முடிய இன்னும் 3 மாதங்களிருக்கிறது. அதுவரை பொறுங்கள், கிணற்று நீரை வெள்ளமா கொண்டு போகப் போகிறது என்று கெஞ்சினாள். அரக்கனும் அதற்கு சம்மதித்து அவளுடைய பள்ளியறையை நெருங்காமல் விலகியே இருந்தாள். மறுநாள் பகற்பொழுது முடிந்து இராக்காலமானதும்
சர்க்குணவதியின் சொந்த ஊரில் அவளுடைய பெற்றோர்கள் உயிர் பெற்றெழுந்து புத்திரியைக் காணாமல் புலம்பி, உண்ணாமல் உறங்காமலிருந்து பொழுது விடிந்ததும் உயிர் நீத்த சவமாகி விடுகிறார்கள். இவ்வாறு வாரணபுரி இராஜ்யத்தின் வினோதத்தை வேதாளம் சொன்னதும் வியப்படைந்த விக்கிரமாதித்தன் தன் மந்திரியான பட்டியை அழைத்து இராஜ்ய நிர்வாகத்தை நலமுடன் ஒப்புவித்துவிட்டு 6 மாதம் புறப்பட்டான். சிரமுடி, குயக்கவசம், தேகபந்து, மந்திரவாள் முதலியவற்றுடன் திருநேற்று காப்பு மணிந்து வேதாளத்தின் மீதேறி வாரணபுரி பட்டணம் வந்தடைந்து நகர் முழுதும் சுற்றி பார்த்து அரண்மனையையும் கண்டு அங்கு பட்டணம் முழுவதும் பகற்காலத்தில் உயிரற்ற ஜீவன்களாயிருப்பது கண்டு பரிதாபப்பட்டு பத்மாசனம் போட்டு நிஷ்டையில் ஆழ்ந்து தனதிஷ்ட தெய்வமாகிய உஜ்ஜயினி மாகாளியை வணங்க அம்மன் பிரசன்னமானான். தேவி தயாபரி, எனக்கு யாதொரு குறைவுமில்லை. இருந்தாலும் இந்த பட்டணம் இவ்வாறிருக்கிறதே. இதற்குச் சாப விமோசனமளிக்க தயை புரிய வேண்டும் என்றான். விக்கிரமாதித்தன், மகனே, உனக்கு நிகர் உலகிலில்லை. ஆனாலும் என்ன செய்வது? ஒரு ரிஷபத்தினியால் வந்த சாபம் இது. விமோசனமும் அவளால்தான் நேர வேண்டும். விரைவில் விமோசனமில்லை, யானால் இந்த ஊருக்கே இதைவிட பெரும் தீங்கு வரும் என்று கூறி நிலைவிட்டு நீங்கி தன்னிலையடைந்தாள் பராசக்தி. இதைக் கேட்ட விக்கிரமாதித்தன் 120 வயது சென்ற கிழ வேதியனைப் போல் வடிவெடுத்து அந்த ரிஷபத்தினியிருக்கும் ஆரண்யத்திற்குச் சென்று அவளுடைய ஆசிரமத்தின் அருகில் வேதாளத்தின் உதவியால் பெரிய சிதை தயாரித்து தீக்குழி மூட்டி அரகரா சம்போ மகாதேவா என்று முணுமுணுத்தபடி ஒரு அடிக்கு ஒரு நாழிகையாகும்படி தள்ளாடி தள்ளாடி அடியெடுத்து வைத்து அத்தீக்குழியைச் சுற்றிச் சுற்றி வந்து அதில் விழப்போனான். அதைக் கண்ட ரிஷபத்தினி மனம்பதறி அக்கிழ வேதியன் அருகில் வந்து, சாஸ்திரிகளே, தங்களுக்கென்ன குறை? தாங்களேன் தீக்குளிக்கப் போகிறீர்கள்? இந்த தள்ளாத வயதில் வந்த பொல்லாத துன்பம் என்ன? என்று பரிவோடு வினவினாள். அம்மையே, இனி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? என் குறை தீர்க்க யாரால் இயலும்? சொன்னால் மட்டும் உன்னால் ஆகுமா? என்று சலிப்போடு பேசினான் விக்கிரமாதித்தனான கிழவேதியன். பெரியவரே, தங்கள் குறையைச் சொன்னால் என்னால் கூடுமானவரை நிச்சயமாகத் தீர்த்து வைப்பேன். ஆகவே தாங்கள் தீக்குளிக்காது என்னிடம் உள்ளதைச் சொல்லுங்கள் என்று உறுதி கூறி வற்புறுத்தினாள் ரிஷபத்தினி. ரிஷபத்தினியே, கேள். என் சொந்த ஊர் சரஸ்வதி பட்டினம். என் பெயர் கெங்குப்பட்டர். எனக்கு வெகுகாலம் வரை புத்திரனில்லாமலிருந்து 100 வருஷங்களுக்குப் பிறகு காசி விஸ்வேஸ்வரனுடைய அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதை நாளொரு மேனியும் பொதுதொரு வண்ணமுமாய் வளர்த்து சகல கலைகளையும் கற்பித்து தகுந்த குமாரத்தியான கீது சரஸ்வதிக்கு இரவு முகூர்த்தத்தில் கல்யாணம் செய்து மருமகளோடு என் ஊருக்கு அழைத்து வந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு என் மருமகளோடு என் மகன் தன் மாமியார் வீட்டுக்குச் சென்றான். அப்போது சம்சாரத்தின் ஊரே வினோதமாய் மாறிப் போயிருப்பதைக் கண்டான். அங்கே எறும்பு உள்பட சகல உயிர் பிராணிகளும் பகற்பொழுதில் ஜீவனற்று பிரேதம் போல் விரைத்து கிடப்பதையும் இராக்காலத்தில் உயிர் பெற்றெழுந்து உற்சாகமாய் நடமாடுவதையும் அறிந்து வியந்தான். அவனுடைய மனைவி தன் உறவினர் படும் துயரத்தைக் கனடு மனம் வருந்தி அவர்களை விட்டு பிரிய விரும்பாமல் பிறந்தகத்திலே தங்கியிருந்ததால் என் மகனும் அவர்களோடு இருந்து வந்தான். ஒரு நாள் என் மகனையும் மருமகளையும் எங்களூருக்கு அழைத்து வரச் சென்ற நான் வாரணபுரியில் உள்ள அருவெருப்பான நிலையைக் கண்டு அதன் மர்மம் என்னவென்று காரணம் கேட்டபோது என் சம்பந்தியான சாஸ்திர பட்டருடன் இருந்த மற்றவர்கள், அடபாவி, எந்த வேளையில் உன் மகன் எங்கள் நகரத்து பெண்ணைக் கைப்பிடித்தானோ அதிலிருந்து இம்மாதிரி நிகழ்கிறது என்று திட்டி அடிக்க வந்தனர். அதைக் கேட்டு தன் மீது பழிவந்ததால் வெகுண்ட என் செல்ல குமாரன் காளிகாதேவி கோயிலுக்குச் சென்று கழுத்தை அறுத்துக்கொண்டு மடித்தான். உடனே அவன் மனைவியும் உயிரை மாய்த்துக் கொண்டாள். குமாரத்தி இறந்ததைக் கண்ட அவளுடைய தாய் தகப்பனார் தாங்களும் உயிரை மாய்த்துக் கொண்டார்கள். இப்படி ஒருவர் பின் ஒருவராக இறந்த பின் எனக்குத்தான் இந்த உலகில் என்ன இருக்கிறது? நான் யாருக்காக வாழ்ந்து எதை சாதிக்கப் போகிறேன்? என்று கண்ணீர் விட்டு பிரலாபித்தான் கிழவேதியன்.
அதைக் கேட்ட ரிஷி பத்தினி துக்கந்தாங்காதவளாய் கண்ணீர் வடித்து, சாஸ்திரிகளே, அந்த வாரணபுரி பட்டணம் நிர்ஜீவனாகப் போனதற்குக் காரணம் உங்கள் புத்திரனல்ல. நான் குளித்துக் கொண்டிருக்கையில் அப்பட்டணத்தெய்து அரசன் காமத்தால் கருத்திழந்து என் கையைப் பிடித்திழுத்தான். அதனால் நானிட்ட சாபந்தான் இவ்வளவிற்குங் காரணம். வருந்தாதீர்கள், சாபத்தை நீக்கிவிட்டேன். உங்கள் குமாரனும் குடும்பத்தினரும் வாரணபுரி பட்டணத்திலுள்ள ஜீவராசிகளும் சாபம் நீங்கி பகற்காலத்திலும் உயிர் பெற்றுச் சஞ்சரிப்பார்கள் என்றான். தாயே, கற்பரசிகளின் சக்திக்கு ஈடாக எதை சொல்வது? உங்களுக்கு மும்மூர்த்திகளுமே இணையில்லை என்று விக்கிரமாதித்தன் கூறி விடை பெற்றுக் கொண்டு வாரணபுரி வந்து பார்க்க அங்குள்ளவர்களெல்லாம் உயிர் பெற்றிருக்க கண்டான். ஆனால் அப்பட்டணத்து அரசனும் அரசியும் தங்களின் குமாரத்தியைக் காணாது புலம்பிக் கொண்டிருந்தனர். அதைக் கண்ட விக்கிரமாதித்தன் மனதில் தேவியை நினைத்தவனாய் வேதாளத்தின் மீதேறிக் கொண்டு சர்க்குணவதி சிறையிருக்கும் இமயபர்வத குகைக்குச் சென்றான். அப்போது அவ்வரக்கன் வெளியே சென்றிருந்தான். விக்கிரமாதித்தனைக் கண்ட சர்க்குணவதி, இதுவும் அரக்கரின் சூதோ என ஐயுற்ற அரக்கனே மாயவேடம் பூண்டு வந்திருக்கிறானென வெகுண்டாள். அவளின் பயத்தை உணர்ந்து கொண்ட விக்கிரமாதித்தன், பெண்ணே, அஞ்சாதே, நான் உஜ்ஜயினியே ஆளும் விக்கிரமாதித்த மன்னன், உன்னை காப்பாற்றவே இங்கு வந்தேன் என்றான். உடனே சர்க்குணவதி சம்சயம் நீங்கி சந்தோஷம் பொங்க, என்னை வாழவைக்க வந்த தெய்வமே, என்னை தூக்கி வந்த அரக்கன் மிகவும் கொடியவன். கன்னி விரதம் என்று கூறி 3 மாத காலமும் அவன் மோகத்திற்கு வசப்படாது இருந்து வந்தேன். நாளையோடு விரத நாளும் முடிகிறது. நாளையே எனக்கு மணமாலையிட்டு என் அழகைச் சூறையிடவும் சுபவேளை நிச்சயித்திருக்கிறான். இறை தேடிப் போன இரக்கமற்ற அந்த அரக்கன் வந்துவிடுவான். அதற்குள் என்னை இங்கிருந்து அழைத்துச் சென்று விடுங்கள். அவன் வந்தால் இந்நாள் தங்களுக்கும் ஆபத்து. சாகாவரம் பெற்ற அவனை யாரும் எளிதில் கொல்லவே முடியாதாம் என்றாள். அதைக் கேட்ட விக்கிரமாதித்தன் கலகலவென நகைத்து, பெண்ணே, நான் சுத்த வீரன். சத்தமின்றி திருட்டுத்தனமாய் உன்னைத் தூக்கிச் செல்வது கோழைகளின் செயலாகும். அது என் வீரத்திற்கே இழுக்கு. நேரிடையாக அந்த அரக்கனைக் கொன்றே உன்னை அழைத்துச் செல்லுகிறேன். ஆனால் நீ மட்டும் அவனிடம் சாகசமாகப் பேசி அவனுடைய பிராண நிலையின் இரகசியத்தை தெரிந்து கொள். உன் தாய் தந்தையரைக் காத்து உங்கள் பட்டணத்தையும் எப்பொழுதும் போல நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிட்டேன். அரக்கனைக் கொன்று உன்னை மீட்பது ஒன்றுதான் இப்போது எஞ்சியுள்ள என் கடமை என்றான் விக்கிரமாதித்தன். இவ்வாறு இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, மன்னவரே, அந்த அரக்கன் திரும்பி வரும் நேரமாயிற்று. சக்கரவாகம் போல் வந்தீர்கள், கொத்திப்போக மறந்துவிடாதீர்கள் என்று கூறினாள் சர்க்குணவதி. விக்கிரமாதித்தனும் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு வனத்தில் சென்று பொழுதைப் போக்கிக் கொண்டிருந்தான். விக்கிரமாதித்தன் புறப்பட்டுச் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் அரக்கன் குகைக்கு திரும்பி வந்தான். சர்க்குணவதியிடம் கனி, தேன், மலர் யாவும் கொண்டு வலது கொடுத்து கொஞ்சி கொஞ்சி பேசினான். அவளோ மறுமொழி பேசாது மாறுபட்ட முகத்தோடு வேறுபட்ட மனத்தோடுமிருந்தாள். அதைக் கண்ட அரக்கன், அடியே, இதென்ன இன்று உன் முகம் மாறுபட்டிருக்கிறது? உன் கன்னி விரதம் இன்னமும் முடியவில்லை. நாளை என்னை மணக்கப் போகும் மலர்ச்சி உன் முகத்தில் ஏன் இல்லை என்று கேட்டான். விரதமெல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் ஒன்று, நீ என் மேல் அன்பாயிருக்கிறீர் என்பதற்கும் என்னை மனப்பூர்வமாக நம்புவீர் என்பதற்கும் என்ன ஆதாரம்? அரக்கர்களின் குணம் அடிக்கடி மாறுமாமே என்றாள் சர்க்குணவதி. போடி பைத்தியக்காரி, நான் உன் மேல் உயிரையே வைத்திருக்கிறேன். நீதான் என் வாழ்வென்று கருதியிருக்கிறேன். உன்னை பரிபூரணமாக நம்புகிறேன், என்னை நீயும் நம்பு என்றான் அரக்கன். என் மேல் உயிரை வைத்திருப்பதும் என்னை நம்புவதும் உண்மையானால் சாகாவரம் பெற்ற உம்முடைய பிராண நிலையின் மர்ம இரகசியத்தைச் சொல்லும் என்றான் சாகசமாக சர்க்குணவதி. கேள் பெண்ணே, மல்லிகார்ச்சுன மலையடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோவிலுண்டு. அக்கோவிலிலே ஒரு சுரங்கம் உண்டு. விநாயகரைத் தள்ளிவிட்டு அப்புறம் போனால் ஈசான்ய குகை என்றொரு பிளத்துவாரம் உண்டு. அந்த பிளத்துவாரத்தில் கூர்மதி என்றொரு ஆமையுண்டு.
அந்த அமை வயிற்றில் பொய்யாக்கை என்ற ஒரு புழு வாசம் செய்கிறது. அந்த புழுவின் தலையில் என்னுடைய பிராணன் இருக்கிறது. அந்த புழுவின் தலையை அறுத்து என் முன் போட்டால் உடனே என் உயிர் பிரியும். எப்பேற்பட்டவர்களானாலும் இவ்வளவு இரகசியத்தையும் கண்டுபிடித்து என்னை கொல்ல முடியாது. நானே மணமாகப் போகிற மணப்பெண தன் மாங்கல்யத்தை கட்டிக் காக்க விரும்புவாள் என்பதனால்தான் இப்போது இந்த இரகசியத்தைச் சொன்னேன் என்றான் அரக்கன். சர்க்குணவதி மனம் பூரித்துப் புன்னகை செய்தாள். மறுநாள் அதிகாலையில் அரக்கன் உணவு சேகரிக்க வெளியில் சென்றிருந்த சமயம் பார்த்து விக்ரமாதித்தன் அவனுடைய குகைக்கு வந்து சர்க்குணவதி வாயிலாகச் சகல இரகசியங்களையும் சரியாகக் கேட்டு தெரிந்து கொண்ட வேதாளத்தின் மீதேறி மல்லிகார்ச்சுன மலைக்குச் சென்று தேவியை வணங்கிவிட்டு மந்திரவாளை உருகிக் கொண்டு பாதாளத்திலிறங்கி அங்கிருந்த சுனையைச் சுற்றித் தேடிப் பார்த்து அங்கிருந்த பிள்ளையார் கோவிலைக் கண்டு விக்கிரமில்லாமல் வெற்றியா காரியம் முடிய அவரை வணங்கினான். விக்ரமாதித்தன் துஷ்டனிக்கிரக சிஷ்ட பரிபாலனாகியால் விநாயகப் பெருமானும் அவனுக்கு வழிவிட்டார். அந்த வழியே விக்ரமாதித்தன் சென்று விலத்துவாரத்திற்குள் புகுந்து தேடிப் பார்க்க கரும்மலை போன்று ஒரு ஆமையானது படுத்திருப்பதைக் கண்டான். உடனே தன் மந்திரவாளால் அதை ஒரே வெட்டால் வெட்டி அதனுடைய வயிற்றைக் கிழித்து குடல்களை எடுத்துப் பார்க்கும்போது அதனுள் கொம்பேரி மூக்கனைப் போன்ற நிலப்புழு ஒன்று இருந்தது. உடனே அதை இரண்டாய் வெட்டி எடுத்துக்கொண்டு பிலத்துவாரத்தை விட்டு வெளியே வந்து வேதாளத்தின் மீதேறி மல்லிகார்ச்சுன மலையைச் சார்ந்த இராட்ச தனிருக்குங்குகைக்கு வந்தான் விக்கிரமாதித்தன். அரக்கனும் அப்பொழுது குகையிலிருக்கவே விக்கிரமாதித்தன் தான் கொண்டு வந்த புழுவை அவனெதிரில் இரண்டாயத் துண்டித்துப் போட அந்த புழு துடிதுடித்தது. அதைப் போலவே அரக்கனும் துடிதுடித்து இடி முழக்கம் போலச் சாவுக்கூச்சலிட்டு மண்ணில் விழுந்து மடிந்தான். அதன் பின்னர் விக்கிரமாதித்தன் உற்சாகத்தோடு சர்க்குணவதியை அழைத்துக் கொண்டு வேதாளத்திலேறி வாரணபுரி நோக்கி வரும் வழியில் ஒரு குளக்கரையில் இறங்கித் தாகந்திர்த்துக் கொண்டு அருகிருந்த சோலையில் அமர்ந்து களைப்பாறினான். அப்போது அவ்வழியே வந்த கந்தல் துணி கட்டிய ஏழை அன்னணவாலிபன் ஒருவன் சர்க்குணவதியைக் கண்டதும் மையல் கொண்டு மோகந்தலைக்கேற மூர்ச்சையாகி விழுந்தான். அவனை விக்கிரமாதித்தன் தூக்கிக் களைப்பாற்றி விபரத்தை வினவினான். அதற்கு அந்த வறிய வாலிபன், பூமானே, இந்த பூசரன் பருவம் வந்த நாள் முதலாய் வறுமை வந்த காரணத்தால் மன்மத விகாரம் தீராமல் வாழத் தவித்து வீணாக அலைகிறான். இப்பொழுது நிற்கொண்ட வந்திருக்கம் இந்த வனிதையைக் கண்டதும் இவள் மீது மட்டற்ற காதல் கொண்டு விட்டேன். வறியவனுக்கு இந்த அழகு பொக்கிஷம் கிடைக்குமாவென்று ஏங்கி உயிர்விடப் போகிறேன் என்றான். அதைக் கேட்ட விக்கிரமாதித்தன் புன்னகை புரிந்த, வறியவனே, உனக்கு இந்த பெண்ணைக் கன்னிகாதானம் செய்கிறேன். வாரும் என்று அவனையும் சர்க்குணவதியையும் அழைத்துச் சென்று அரண்மனையில் விட சர்க்குணவதியின் தந்தையான கோயிற்குரூபனும் அவன் மனைவியும் அளவிலாத ஆனந்தமடைந்தனர். விக்கிரமாதித்தனின் வேண்டுகோளுக்கிணங்கி இளவரசி சர்க்குணவதியை அந்த ஏழை பண்டிதனுக்கே திருமணம் செய்து வைத்து வாரணபுரிக்கும் அவனையே அரசனாக்கி முடியும் சூட்டி வைத்தார்கள். விக்கிரமாதித்தன் அங்கிருந்து விடை பெற்றுக் கொண்டு வேதாளத்தின் மீதேறி உஜ்ஜயினியை அடைந்து 4 மாதம் அரசாளத் தொடங்கினான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த பதுமை கேட்டீரா போஜ மகாராஜரே? இதற்குச் சரிசமான திறமையும் உதாரணமும் உம்மிடமிருக்குமானால் இச்சிம்மாசனத்தில் ஏறும், இல்லையேல் வந்த வழியைப் பாரும் என்று சொல்லியது. அப்போது சூரியாஸ்தமனம் ஆகிவிடவே போஜ மகாராஜன் மௌனமாகத் தன் அந்தப்புரத்தை நோக்கித் திரும்பினான்.